நான் சொன்ன மாதிரி இந்த 1971 வார் நடந்த போது முஜிபுர் ரஹ்மானையும் அவளுடைய ஆதரவாளர் சிலரையும் அரெஸ்ட் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மி லாகூருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. லாகூர்ல போய் அவ போய் ஜெயில போட்டாங்க. அங்க ராணுவ நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அவங்க மேல வழக்கு நடந்தது. அதாவது கோர்ட் மார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நாட்டுக்கு எதிராக செயல்பட்டது. அதாவது பாகிஸ்தானுக்கு ஈஸ்ட் அப்ப பங்களாதேஷ் கிடையாது, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக இவர் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார், நாட்டுல பிரிவினைவாதத்தை உண்டாக்குனார் அப்படின்னு எந்த முஜிபுர் ரஹ்மான் 1946 டைரக்ட் ஆக்ஷன் டேல முஸ்லீம் லீகுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் உருவாகணும்னு அடம் பிடிச்சு வாங்கி கொடுத்தாரோ, நின்னாரோ, இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டாரோ, அவருக்கு எதிரான பல அராஜகங்களை நடத்தினாரோ, அந்த முஜிபுர் ரஹ்மான் அதே பாகிஸ்தான்ல சிறையில் வைக்கப்பட்டார் பாகிஸ்தான் ஆர்மியால. ஆச்சா, மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவருக்கு. இதெல்லாம் இருக்கா? இந்த சமயத்துல இந்திரா காந்திக்கு ராணுவம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த தலைவர் அவரை காப்பாத்தாம போயிட்டாக்க நமக்கு கெட்ட பேர் வந்துடுமே, அது ஒரு பாயிண்ட். அதை தவிர வழக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இந்திரா காந்தி முஜிபுர் ரஹ்மானை காப்பாற்றணும். நல்ல கவனிங்க, இதற்காக முன்னெடுக்கலாம். இன்னைக்கு இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது, ஏன்னா வெளியில வராம பாத்துக்கிட்டாங்க. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவத்துல கொந்தளிப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு விஷயம். சரி, இப்ப இந்த முஜிபுர் ரஹ்மானை காப்பாற்றணும், இதுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க முன்னெடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது என்னங்கிறத சொல்றேன். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்துக்கிட்ட தோத்துடுச்சா. அதனால அப்ப ராணுவ ஜெனரலா இருந்தவர் யஹ்யா கான், அவருக்கு மிகப்பெரிய அவமானம். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். பதவியை ராஜினாமா, பயங்கர ஹியூமிலியேஷன், பயங்கர அவமானம் அவருக்கு. அதனால அவர் பதவியை ராஜினாமா பண்ணதோட நிக்காம அப்ப ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ அமெரிக்கால இருந்தார். அவருக்கு உடனே போன் போட்டார், நீ வா இங்க இந்த நாட்டுல பிரதம மந்திரியா பதவி ஏத்துக்கோ அப்படின்னு. கவனிங்க நல்லா, பாகிஸ்தான் நாடு ஒரு ஜனநாயக நாடு. ஆனா ஒருபோதும் பிரதம மந்திரியோ மற்றவங்களோ எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கும். ராணுவம் அவங்கதான் ஆட்சியில அமர வைப்பாங்க. யஹ்யா கானும் அதைத்தான் செஞ்சார். எல்லாருக்குமே, பர்வேஷ் முஷாரஃபா இருக்கட்டும், இல்ல ஜியாவுல் ஹக்கா இருக்கட்டும், ஜியாவுல் ஹக் தான் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவை தூக்குல தொங்க விட்டார். ஜியாவுல் ஹக் நல்லா ஞாபகம். அப்பெல்லாம் பரபரப்பா வந்தது செய்தித்தாள்ல இந்த செய்திகள்லாம். இருக்கட்டும், ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ என்னென்ன செஞ்சாருங்கிறத பார்க்கணும். ஸோ அவர் உடனே சரி நான் வரேன் அப்படின்ட்டாரு. அமெரிக்காலேருந்து அவர் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இங்க பரபரப்பு அதிகமாயிடுச்சு இந்திரா காந்திக்கு. ஐயோ, இது என்னடா இது பிரச்சனையா போயிடுச்சுன்னு. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத நான் சொல்றேன். இந்திரா காந்தி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்ற ஒரு தனி நபரை காப்பாற்றுறதற்காக அப்ப ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்வைசர் துர்கா பிரசாத் தார், நல்லா கவனிச்சுட்டே வாங்க, இதெல்லாம் இப்ப சரித்திரத்துல ஆதாரமா இருக்கு. R&AW, அதாவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இதனுடைய சீஃப் தலைவரா இருந்தவர் ராம்நாத் காவ் அப்படின்னு பேரு அவருக்கு. அதுக்கப்புறம் அப்ப இருந்த பிரின்சிபல் செக்ரட்டரி PN ஹஸ்கர் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் ஃபாரின் செக்ரட்டரி TN மலிக் அப்படிங்கிறவர். இவங்க எல்லாரையும் கூட்டு மீட்டிங் போட்டாரு இந்திரா காந்தி. என்ன செய்வீங்களோ தெரியாது, முஜிபுர் ரஹ்மான் பத்திரமா திரும்பி வரணும், அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க பாருங்க அப்படி. ஸோ இதுக்கு நடுவில் யோசனைகள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப ஈஸ்ட் பாகிஸ்தான்ல முசாஃபிர் ஹசன், அவர் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்தார். அவரை ராணுவ பிணை கைதியாக இந்திய ராணுவம் பிடிச்சு வச்சிருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருந்தார், அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான். அவரை பிடிச்சு பிணை கைதியா வச்சிருந்தாலும் இங்கதான் நம்ம சந்தேகப்பட வேண்டிய விஷயம், ராயல் ட்ரீட்மெண்ட், 5 ஸ்டார் ஹோட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவருக்கு. அவர் என்ன கைதியா என்ன? இவங்களுக்கு அதுவும் இப்ப இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ராகுல் காந்தி பல வருடங்கள் செல்லுலார் ஜெயின், அந்தமான் நிக்கோபார்ல அந்தமான்ல இருந்த செல்லுலார் ஜெயின்ல அவஸ்தப்பட்ட வீர் சார்வார்கரை பத்தி ஏளனம் செய்யறாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டாரு, கோர்ட்டே தண்டிச்சிருக்கு.
இதுல வேடிக்கை என்னன்னா, அவரை தண்டிச்ச போது அதுக்கு ஆதாரமா, அவரை தண்டிக்கிறதுக்கு ஆதாரமா கோர்ட் எதை சொல்லியிருக்குன்னா, இந்த மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி இருக்காருல்ல, அவர் எழுதின லெட்டரை காமிச்சிருக்காங்க. நீ பாரு, யுவர் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு காந்தி. யாருக்கு? பிரிட்டிஷ் அரசுக்கு. ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். அதை விடவா உனக்கு அவர் வீர் சாவர்கர் கீழே இறங்கிட்டாரு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது தகாத செயல்களையோ தகாத வார்த்தைகளையோ தகாத பேசுனா கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் மனு சிங்விக்கு சொல்லி உன் கிளையண்ட் கிட்ட சொல்லுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த விவகாரம் இப்பதான் வந்தது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சோ எதை பத்தி சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அந்த முசாஃபிர் ஹசனுக்கும் ஏன் காந்திக்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க. பிர்லா ஹவுஸ்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அவருக்கு 100 ரூபாய் சம்பளம் வேற கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த முசாஃபிர் ஹசனுக்கு 5 ஸ்டார். சரி, யாரு சார் இந்த முசாஃபிர் ஹசன்? இவருடைய இப்ப வரேன் பாருங்க. இனிமே கொஞ்சம் இன்னும் கவனமா கவனிங்க, கவனமா பாருங்க. என்ன, இந்த முசாஃபிர் ஹசனோட வைஃப் வந்து லைலா அப்படின்னு பேரு. யாரு இந்த லைலா? அவருடைய வைஃப்னு சொன்னா இல்லையா, இவங்களுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த லைலா வந்து ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ இருந்தார் இல்லையா, அமெரிக்கால இருந்து இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து பிரதம மந்திரியா ஆக போறார்ல, அவருடைய முன்னாள் காதலி. இப்ப இந்த அதிகாரிகள்லாம் நான் சொன்னேன்ல, அதாவது இந்த துர்கா பிரசாத் தார் சீஃப் தலைவரா இருந்தவர் வந்து ராம்நாத் காவ், அப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரி PN அஸ்கர், இவங்க எல்லாம் TN மாலிக் ஃபாரின் செக்ரட்டரி, இவங்க எல்லாம் சேர்ந்து கூடினதுல என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த முசாஃபிர் ஹசன் கிட்ட கேட்டாங்க, ஐயோ உன் ஒய்ஃப் அவங்க தப்பிச்சு லண்டனுக்கு போயிருந்தாங்க. அப்ப ஸோ லண்டன்ல இருக்க உன் ஒய்ஃப், அவகிட்ட நீ சொல்லணும், இது மாதிரி ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவை லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்துல சந்திக்கணும். எப்படி சார் முடியும்னா, அப்பெல்லாம் வந்து டைரக்ட் பிளைட் கிடையாது. நேரம் வந்து ஹீத்ரூ லண்டன்ல ஒரு ஸ்டாப் இருக்கும், ரீஃபியூவலிங்காக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும். அப்போ வந்து இந்த பயணிகள்லாம் வந்து ஜம்முனா லவுஞ்சில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லவுஞ்சுன்னு, அதில் உட்காந்து நல்லா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடை லைலாவும் ஜுல்ஃபிகர் அலி பூட்டாவும் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவாச்சு. ஸோ முசாஃபிர் ஹசன் என்ன பண்ணாரு, நான் ஒப்புதல் தரேன், நீங்க லைலாவை கான்டாக்ட் பண்ணி என் ஒய்ஃபை கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசுங்க அப்படின்னு உடனே இறங்கிட்டாங்க ஆக்ஷன்ல. எல்லாரும் என்ன யாரை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, அப்ப வந்து சஷாங்கா எஸ் பண்டோபாத்யாயா, இவர் வந்து லண்டன்ல இருந்த இந்தியாவினுடைய ஹை கமிஷனர். அவரை உடனே இந்த அதிகாரிகள்லாம், இந்திய அதிகாரிகள்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்காக லைலாவை வந்து அவர் வந்து ஜுல்ஃபிகர் அலியோட பூட்டோவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கனால அவங்களை எப்படியாவது மீட் பண்ணி இந்த வேலையை நீங்க கச்சிதமா முடிச்சு தரணும்னு பிரதம மந்திரி உத்தரவு அப்படின்னு. சரின்னு என்ன பண்ணாங்க, அந்த சஷாங்கா பானர்ஜி, பண்டோபாத்யாயங்கிறது வந்து பெங்காலி நேமுங்க, பானர்ஜிங்கிறது இங்கிலீஷ், அவ்வளவுதான். சட்டோபாத்யானா சட்டர்ஜி, முக்கோபாத்யானா முகர்ஜி, அதை வந்து இங்கிலீஷ்காரங்க அவங்க வச்சுட்டாங்க. ஆனா நம்மளை குறை சொல்லுவாங்க, நீ ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ணல அப்படின்வாங்க. அதுதான் அவன் செஞ்ச ஸ்கின் மேட்டர்ஸ், அவ்வளவுதான். சரி, கமிங் டு த பாயிண்ட். இந்த சஷாங்க் பானர்ஜி வந்து லைலாவை போய் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, என் ஹஸ்பண்ட் முசாஃபிர் ஹசன் எப்படி இருக்காரு அப்படின்னு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இத பாருங்க, அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜம்முன்னு ஹாப்பியா இருக்காரு, பேரு தான் அரெஸ்ட், நாங்க அதெல்லாம் நல்லா கவனிச்சுப்போம். அப்ப அந்த அம்மா வந்து லைலா வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே சொல்லுங்க, நான் மீட் பண்றேன். ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ எக்ஸிக்யூட்டிவ் லவுஞ்சுக்கு வராரு. இந்த அம்மா அங்க போறாங்க. லைலா ஜுல்ஃபிகருடைய முன்னாள் காதலி. திருப்பி நான் சொல்றேன், ஏன்னா நல்ல மனசுல பதியணும் இல்லையா எந்த மாதிரி எல்லாம் அசிங்கங்கள்லாம் நடந்திருக்குன்ட்டு. சரி, அங்க போன உடனே ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ வந்து இந்த லைலாவை பார்த்த உடனே, கிட்ட வந்த உடனே இப்படியே எழுதியிருக்காரு சஷாங்க் பானர்ஜி தன்னுடைய ஒரு த ட்ரீட்டி ஆஃப் இண்டோ பாக் வார் அப்படிங்கிற ட்ரீட்டில அவர் எழுதியிருக்காரு. இன்னைக்கும் இது அவைலபிள், அது நீங்க எடுத்து படிச்சு பார்க்கலாம். லைலா வந்து ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ கிட்ட போன உடனே அவர் கையை பிடிச்சு, இந்த லைலாவோட கையை பிடிச்சு ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ தன் பக்கத்துல இழுத்து கொண்டார் அப்படின்னு எழுதியிருக்காரு. இழுத்துக்கிட்டு அவ காதுல ரகசியமா சொன்னாராம், லைலா நீ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியும், நீ போய் இந்திரா காந்தி கிட்ட சொல்லு, முஜிபுர் ரஹ்மான நான் விடுதலை செய்கிறேன், ஆனா
அதுக்கு பதிலா இந்திரா காந்தி கிட்ட இருந்து எனக்கு பல விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு, அவ அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தா நான் விடுதலை செய்யறேன், இந்த மாதிரி சொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு டீல் போட்டு சரின்னு என்ன ஆயிடுச்சு, இவங்க அதிகாரிகள்கிட்ட மெசேஜ் சொல்லப்பட்டது, சுல்பிகார் அலி பூட்டோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு முஜிபுர் ரஹ்மான விடுதலை செஞ்சிடறாங்கிறாரு. ஆனா அவங்களுக்கு ஆக வேண்டிய சில காரியம் இருக்கு, அவருக்கு அதை நம்ம அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு. இந்திரா காந்தி ஏன் தயங்க போறாங்க, சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லியாச்சு. சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த சிம்லா அக்ரிமெண்ட்ங்கிற கூத்து நடந்தது. 93,000 ராணுவ பிணை கைதிகள் இந்திய ராணுவத்தால எந்த கண்டிஷனும் போடப்படாம விடுதலை செய்யப்பட்டார்கள். நம்மளுடைய நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ஜெயில கிடந்து அவஸ்தப்பட்டு இறந்தே போனார்கள். அதை பத்தி கவலையே படல. பிஓகேவை திருப்பி கேட்கல. 5150 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துலதான் என்ன சொல்றாரு, அதை திருப்பி கொடுக்கும் போது தேபால் தேவ் பாசு அப்படின்னு இவர் ராணுவத்துல பணிபுரிந்த ஒரு பிசிஷியன், சீனியர் லெவல்ல இருக்கிறவர். அவர் சொல்றாரு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சீஸ் ஃபயர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதாவது சீஸ் ஃபயர்னா 2 நாடும் போற தற்காலிகமாக நிறுத்துறது, பேச்சுவார்த்தையில இறங்க. அந்த சீஸ் ஃபயர் போது என்ன பொசிஷன் இருந்ததோ அதை எல்ஓசின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் பார்டரை விட்டுட்டு அப்படின்னு அவர் வேற எழுதியிருக்காரு. அப்பனா என்ன அர்த்தம், நம்ம பிடிச்ச இடத்த போக நம்ம நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே எல்ஓசியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் பார்டரை இன்னும் தள்ளி வச்சுட்டாங்க. அதுதான் இப்ப நல்ல வேலை என்ன ஆயிடுச்சு, எல்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல். இப்ப பிரதம மந்திரி மோடி அறிவிச்ச இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு அப்புறமா நாங்களும் எல்லா அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்றாங்களா, சிம்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப சிம்லா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆனா நமக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோலே கிடையாது, இன்டர்நேஷனல் பார்டர் ஒண்ணுதான். என்ன மாதிரி தவறுகள் நடந்திருக்கு, என்ன மாதிரி அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப ஈஸி சொல்றது, என்ன செய்யறாங்க, ஏன் செய்யல, அத பண்ணல இத பண்ணலன்னு கேட்கறது. எவ்வளவு காம்ப்ளிகேஷன் பண்ணி தொலைச்சிருக்காங்க அன்னையில இருந்து இன்னி வரைக்கும், இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி 1967 71 பிடிக்கப்பட்டதெல்லாம் சில பேர்லாம் இன்னும் இருக்காங்க பாகிஸ்தான் சிறையிலன்றாங்க. அதை மீட்டு கொண்டு வரதுக்கான வழி செய்யவே இல்லை. காங்கிரஸ் தன்னுடைய இந்த நாட்டை குட்டிச்சோராக்குனதுலையும் அவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். 60-70 வருஷமா அவங்க பண்ண அராஜகத்தையும் துரோகத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சோ இந்த வீடியோல குறிப்பா நீங்க பாருங்க, இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய, அதாவது பார்கெயின் பண்ணியிருந்திருக்கக்கூடிய பலதையும் விட்டு கொடுத்து ஒரே ஒரு ஆளு ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்காக இந்திரா காந்தி செய்த துரோகம் இந்த நாட்டுக்கு அப்படிங்கிறது தான் ஃபைனலா. நான் சொல்லல, அவர் துரோகம்னு எழுதல அந்த ஆசிரியர். ஆனா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் இருக்காரு. இந்தியா, முஜிபுர் ரஹ்மான், பங்களாதேஷ் லிபரேஷன் அண்ட் பாகிஸ்தான் எ பொலிட்டிக்கல் ட்ரீடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏல பப்ளிஷ் ஆயிருக்கு 2011. இது யாரு எழுதியிருக்காங்க செஞ்சிருக்கனா, அன்னைக்கு இருந்த இந்தியா எம்பசில லண்டன்ல இருக்கக்கூடிய டிப்ளமேட் சஷாங்க் பானர்ஜி எழுதியிருக்காரு. இதை வெட்ட வெளிச்சமா எழுதியிருக்காரு, கொடுத்திருக்காரு. ஸோ யாரு வேணாலும் அவருடைய சைட்டுக்கு போய் அதை பார்க்கலாம் நீங்க. ஸோ ஒரு ஆளுக்காக இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம். இவங்களை எப்படி நம்ம நம்புறது சொல்லுங்க. ஆனா இன்னும் பல பேர் அவங்கள நம்பி தான் இன்னும் மோசமாயிட்டு இருக்காங்க. இந்த நாட்டை வேற டைரக்ஷன் இழுத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ பல கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி, வணக்கம்.